ஹாய் ப்ரோ, ஹாய் சார், பேசலாடு ஒன்றுமே இல்லை, கவலையப்படாதீங்க. எங்கடா ஒன்றுமே இல்லை, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, ஒன்றுமே இல்லையா வந்துட்டான் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க ப்ரோ. சிஸ்டர், நான் சொல்ல ஆண்டவர் சொல்கிறார். ஓகே, நான் சொன்னால் பரவாயில்ல, மனுஷன் நீங்கள் வந்து ஆறுதலுக்கு சொல்லிட்டு போய்டு. ஏன்னா இந்த உலகத்தில் நிறைய பேர் ஆறுதல் சொல்கிறதுக்குனே வருவாங்க. ஓகே, அதை கேட்டுன்னு போய் 4 பேர்கிட்ட சொல்லி ஆறுதலையும் கெடுத்து விட்டுருவாங்க. ஸோ டோன்ட் வரி அபவுட் எனி திங். ஓகே, ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லாமல் அதை நான் ஆக்குறேன்னு ஆண்டவர் சொல்கிறார். தீர்க்க தரிசன வார்த்தைங்க, தீர்க்க தரிசியை கொண்டு எழுதுறது. இன்றைக்கி தீர்க்க தரிசனமாக என்ன கொண்டு பேச போகிறேன். நான் வார்த்தைக்குள்ளே போய் நான் உங்களை கொல்லப்படல. ஓகே, எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 32ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் கடைசியில் பார்த்தீங்கன்னா, உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. யாரால? தேவனால், கர்த்தரால் செய்யக்கூடாத ஒரு அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. எல்லாமே முடியும். இதெல்லாம் நமக்கு தெரியும். ஓகே, அப்போ இதெல்லாம் நடக்கணும்னா என்ன பண்ணணும்? அவர் சொல்கிறத ஃபாலோ பண்ணிட்டு அவரையே நம்பிட்டு அவர் பின்னாடியே போகணும். என்னங்க அடிமையாங்க? ஆமாம், அவர் தான் நம்மளை படைச்சிருக்காரு. ஸோ அவருக்காக நம்ம வாழ்கிறோம். அவர் ஒன்றும் அடிமையாலாம் வைக்கிறது இல்லைங்க. அன்பாக, சந்தோஷமாக நம்மளோட தேவைகளை சந்தித்து, நம்மளை ஆசீர்வதித்து, நம்மளை பலப்படுத்தி சிங்காசனத்தில் உட்கார வைக்கிறதுக்காக அவர் கொடுத்துருக்காருங்க. அவர் தாங்க அடிமை ரூம் எடுத்திருக்காரு. ஆக்சுவலாக வி ஆர் நாட் அடிமை. நம்ம நல்லா இருக்கணுன்றதுக்காக அவர் அடிமையானார். ஸோ அதனால் ஜஸ்ட் ஹியர் த வேர்ட் ஆஃப் காட். கர்த்தருடைய வார்த்தையை படிங்க, வார்த்தைக்கு கீழ் படிங்க, ஜோம் பண்ணுங்க, ஆண்டோட பேசுங்க. அவர் ரொம்ப பேசுகிற தேவனுங்க. இதை இன்றைக்கி என்ன கொண்டு பேசுகிறாரு. ஓகே, அதே மாதிரி என்கிட்ட பேசுனால தான் நான் காலையில் எனக்கு ஆண்டவர் என்ன வார்த்தையை நான் போடுறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆண்டவர் என்னால் செய்யக்கூடாத ஒரு விஷயம் இருக்கா? இல்லை ஆண்டவரே, சொல்கிறா மக்கள்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாத்தையும் செய்வார். உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு நான் வேலை கிடைக்கலையா? ஜஸ்ட் சிட் ஆன் த ப்ரெசன்ஸ். ஓகே, உங்களுடைய கிரயத்தை அங்கே கொடுப்பாரு. வேலை கொடுத்தோன்னே இன்னும் அதிகமாக ஜாப் பண்ணுங்கள். வேலை கொடுத்தோன்னே வேலை இருக்காண்டரே பாயின்னு சொல்லாதீங்க. ஓகே, தேவைகளுக்காக தேவனை தேடாதீங்க. தேவை முடிஞ்சதுக்கப்புறமும் எக்காலத்திலும் தேடினே இருங்க. அதை பற்றி நம்ம நாளைக்கு வீடியோ பார்ப்போம். பிரதர், சிஸ்டர், ஒன்றுமே இல்லை. ஓகே, திரும்ப சொல்ல சீரியஸில் நான் சொல்ல ஆண்டு சொல்ல தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. கவலைப்படாதீங்க, ஜாலியாக இருக்குது. எனக்கும் தாங்க ப்ராப்ளம். பட் என்ன நடத்துகிறார்ல, உங்களையும் நடத்துவார்ல. ஹீ வில் மேக் அ வே ஃபார் யூ பிரதர், சிஸ்டர். உங்களுக்கும் தான். ஒரு குடி ஜாப் பண்ணிட்டா, மகா இறக்கமும் கிருபையும் தயவும் அதிகம் நல்ல ஆண்டவர். இப்போ இந்த பிரதர் இந்த சிஸ்டருக்கு என்ன பிரச்சனைலாம் மாட்டேங்கன்னு தெரியாது. ஆனால் ஒன்றுமே இல்லை, அந்த பிரச்சனைலாம் ஒன்றுமே இல்லை, நீங்கள் முடிச்சு விட்ருவீங்கன்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி அவங்களுக்கும் அதை தெளிவுபடுத்தி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி அவங்கள பலப்படுத்தி சகாயம் பண்ணி கர்த்தருக்காக நிற்கிற ஒரு மகளாக அவர்களை எழுப்புங்க. அப்பா, தேவனுடைய சேனை அவர்களை ப்ரொடெக்ட் பண்ணட்டும். ஆண்டவர் தேவனுடைய கரம் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணட்டும். கர்த்தாவே, தேவாதி தேவனே, அவர்களை இந்த நாள் முழுவதுமாய் பலப்படுத்துங்க. வருகின்ற ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கரம் அவங்களோட இருக்கட்டும். உங்களோடு கூட ஒரு நல்ல ஐக்கியத்தை உண்டு பண்ண தேவன் நீர் அவர்களுக்கு ஞானத்தை கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன். சகலத்தையும் தாழ்த்துற வெறுமையாக்கிற ஒப்புக்கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Don't worry sister, don't worry brother. Keep close to God. Consistency, connect with God. God will make it happen something crazy. ஒன்றுமே இல்லை. Don't worry. God bless you. இதனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. Love you.